அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக அகஸ்தியர் பள்ளியில் உப்பளம் தொழில் கடும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தொழிலாளர்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். 3000 ஏக்கரில் உற்பத்தி செய்யப்பட்ட உப்புகளை தார்பாயால் மூடி வைத்துள்ள தொழிலாளர்கள் தற்போது தொடர் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நாகை செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? இது குறித்த விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வங்கக்கடலில் புயல் சின்னம் எதிரொலியாக நாகை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் உப்பு உற்பத்தியில் 2ஆம் இடத்தில் உள்ள வேதாரண்யம் பகுதியை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய உப்பளங்களில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக அந்த பகுதிகளில் உள்ள பாத்திகளில் முழுவதுமாக மழைநீர் தேங்கியதால் உப்பு உற்பத்தி முழுவதும் அதிக அளவிற்காக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதாரண்யத்தை சுற்றி உள்ள அனைத்து பகுதிகளிலுமே உப்பு உற்பத்தி தான் பிரதான தொழிலாக ஒரு புறமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது இதுபோன்ற அதிக அளவிற்கான மழையின் காரணமாக உப்பு முழுவதிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஈடுபடக்கூடிய ஏராளமான தொழிலாளர்கள், அதாவது ஒரு 6000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். அதே போன்று 9000 ஏக்கர் அளவிற்கான உப்பு உற்பத்தி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அகஸ்தியப்பள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய உப்பளத்தில் ஏராளமான உப்புகள் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்டு ஆங்காங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த குவித்து வைக்கப்பட்ட உப்புகள் அனைத்தும் தார்பாய்கள் மற்றும் ஓலைகளால் மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரத்யேக காட்சிகளை தான் பார்க்கிறோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உப்பளம் அந்த உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பாத்திகள் முழுவதிலுமாகவே கடல் நீரோடு சேர்ந்து மழை நீரும் தேங்கி முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதனால் தான் அந்த உப்பு உற்பத்தி முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த பாத்திகளில் இருந்து மழை நீரை வெளியேற்றுவதற்காக செல்லக்கூடிய அந்த கடல் நீரும் வெளியேற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. என்னதான் கடலிலும் அதிக அளவிற்கான கொந்தளிப்பு இருப்பதால் அந்த கடல் நீரும் வெளியேறக்கூடிய நிலையில் மழை நீரும் வெளியேற முடியாமல் அந்த பகுதி முழுவதும் தொடர்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அதனால் இது போன்ற உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது போன்ற நவம்பர் மற்றும் டிசம்பர் மழைக்காலங்களில் அந்த உப்பு உற்பத்தி தொழிலில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களுக்கு 5000 ரூபாய் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும். ஆனால் இதுவரைக்குமாக இந்த தமிழக அரசு சார்பில் அந்த தொழிலாளர்களுக்கான நிதி வழங்கப்படாத ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது. மேலும் இந்த பகுதியில் இருந்து வேதாரண்யம் பகுதியிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய உப்புகள் கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் கூட அனுப்பி வைக்கப்படும். இதனால் ஆங்காங்கே உற்பத்தி நிறுத்தப்பட்டு தேக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அந்த பகுதியில் உள்ள உப்பள நிறுவனத்தினரும் அதேபோன்று உப்பள தொழிலாளர்களும் ஒருவித வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. சல்மான், விவரங்களுக்கு நன்றி.